என் பேரு காத்தவரன். எனக்கு 2 தம்பிங்க ஒரு தங்கச்சி இருக்காங்க. நீங்க தப்பா நாளையிட்டான்ட்டீங்க. He is smarter than I thought. எங்க போயிடுவான் புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஆளுங்களை தொடக்கூடாது. தொட்டா கன்ஃபார்மா முடிச்சிடணும். நானும் சிந்துவும் போய் அவரை பார்க்கும்போது அவரு உங்களை ரொம்ப கேட்டாரு பாட்டி. ஆமா, உங்களை பார்க்கணும். என்ன நீ ரெடி ஆயிட்டீங்களா? ஆமா ரகு, கிளம்ப வேண்டியதுதான். சிந்துக்காக வெயிட்டிங். அவ வந்ததுக்கு அப்புறம் கிளம்பணும். அண்ணி, நானும் உங்க ஃபேக்டரியில ஜாயின் பண்ணிக்கிறேன். உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்னடா எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டி சிலையை புடிச்சுக்கிட்டு நடப்ப? இப்ப திடீர்னு செவ்வந்தி கம்பெனில வந்து சேரன்னு சொல்லிருக்க. உன் பொண்டாட்டி கிட்ட கேட்டியா இல்லையா? ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சு சொல்லு. பாட்டி, இனிமே யோசிச்சு முடிவு எடுக்கிறதா இருந்தா அது என்னோட முடிவு தான். அவகிட்டலாம் எந்த ஐடியாவும் கேட்கறதா இல்ல. அடேங்கப்பா, ஒருத்தனுக்கு வீரம் பொத்துக்கிட்டு வந்துச்சு. செவ்வந்தி புடிச்சு வச்சுக்கோ, உன் கம்பெனிக்கு வேலை செய்ய நல்ல ஆளுதான் கிடைச்சிருக்கான். பாட்டி, நீங்க கிண்டல் பண்றீங்களா இல்ல சீரியஸா சொல்றீங்களான்னு தெரியல. டேய், நான் எதுக்குடா கிண்டல் பண்ண போறேன்? நீ நல்லா வேலை செஞ்சா செவ்வந்திக்கும் நல்லது, உனக்கும் நல்லது தானே. கண்டிப்பா செய்வோம் பாட்டி. இத்தனை நாள் அவ பண்ண தப்புக்கெல்லாம் கூட இருந்ததுக்கு இனிமே அண்ணி கம்பெனியில வேலைக்கு சேர்ந்து பிராச்சியத்தை தேட போறேன். அண்ணி, எனக்கு வேலை போட்டு தருவீங்கல்ல? என்ன ரகு, உங்களுக்கு இல்லாத வேலையா? கம்பெனியா உங்களோட தானே. ரகு, இப்பதான்டா நீ ஒரு உருப்படியான முடிவு எடுத்திருக்க. அதுக்கே உனக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு. இப்ப வாச்சும் ஒரு நல்ல முடிவு எடுத்தியே. என்னப்பா பண்றது, சிலதெல்லாம் அடிபட்டாதான் தெரியுது. அதனாலதான் எங்கேயோ யாருக்கோ போய் வேலை செய்யறதுக்கு பதிலா அன்னி கம்பெனிலேயே வேலை செய்யலான்னு முடிவு பண்ணிட்டேன். பரவாயில்லையே, சூப்பரா முடிவெடுத்திருக்கீங்க. ரகு, வெல்கம் டு அப்பத்தா கைமனம். தேங்க்ஸ் இந்து. இன்னைக்கு ஓரளவுக்கு யோசிச்சு இந்த முடிவு எடுத்திருக்கேன்னா அதுக்கு முத காரணம் நீங்க தான். நீங்க கொடுத்த சின்ன சின்ன அட்வைஸ் தான் என்னை இந்த அளவுக்கு மாத்திருக்கு. என்ன சிந்து, ரகுவை ஏதோ பயங்கரமா பிரெயின் வாஷ் பண்ணிருக்க போல. ஐயோ, பிரெயின் வாஷ் எல்லாம் ஒண்ணும் பண்ணல. சும்மா அப்பப்ப ஃப்ரெண்ட்லியா ஏதாவது தோன்றத சொல்வோம்ல, அப்படிதான். புத்திமதி சொல்றதுக்கு கூட வெளியில இருந்து தான் ஒரு ஆள் வர வேண்டியிருக்கு. என்னடா நீ? சத்ரபதி சார் தான் கூப்பிடுறாரு, ஒரு நிமிஷம். ஹலோ சார், சொல்லுங்க. செவந்தி எப்படி இருக்கீங்க? சிந்து எப்படி இருக்காங்க? நான் நல்லா இருக்கேன், சிந்துவும் நல்லா இருக்கா. திடீர்னு சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்களும் சிந்துவும் கொஞ்சம் பொறுத்து கோயம்புத்தூர் வரைக்கும் வர முடியுமா? ஒண்ணுல நம்ம பிசினஸ் பத்தி கொஞ்சம் பேசணும். என் ரெஸ்டாரண்ட் பார்ட்னர்ஸ் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. நீங்க வந்து நம்ம பிசினஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் புரிஞ்ச மாதிரி இருக்கும், நம்மளுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதான். ஷோர் சார், வரேன். சார் ஒரு நிமிஷம். சிந்து, சத்ரபதி சார் நம்ம 2 பேர்ல யாரோ ஒருத்தர கோயம்புத்தூர் வரைக்கும் போயிட்டு வர சொல்றாரு. நீ கொஞ்சம் போயிட்டு வர முடியுமா? போறேன் செவந்தி, இதுல என்ன இருக்கு? சார், சிந்து வருவாங்க சார், ஓகே தானே? ஓ, தேங்க்யூ சோ மச். ஒரு 1 hourல எங்க கார் உங்க வீட்டுக்கு வந்துரும். அவங்க அதுல கிளம்பி வந்துடலாம். சரி, தேங்க்யூ. நான் சிந்துக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகேங்க, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. சிந்து, சார் கார் அனுப்புறேன்னு சொல்லிருக்காரு. அப்போ நீ போய் பாத்துட்டு வந்துறியா? என்ன விஷயம் செவந்தி? அவரோட பார்ட்னர்ஸ் யாரோ வந்திருக்காங்க.
அவங்க கிட்ட நம்மள பத்தி சொல்லியிருக்காரு. நம்ம அங்க இருந்தா ஒன் சிட்டிங்ல ஃபைனல் பண்ணிடலாம்னு சொல்றாரு. அப்படியா? சரி ஓகே, நான் போறேன். ஆ, ஆ, சிந்து, நீ அவ்வளவு தூரம் தனியா போயிடுவியா? என்ன செவந்தி, இதுல என்ன இருக்கு? எத்தனையோ வருஷம் ஹாஸ்டல்ல தனியா தான் வளர்ந்திருக்கேன், தனியா தான் போயிட்டு வந்திருக்கேன். இன்னைக்குதான் நீங்க எல்லாம் இருக்கீங்க. முன்னாடி எல்லாம் தனியா தான் இருந்தேன். அப்ப நீ தனியா இருந்தா ஓகே சிந்து. இப்ப குடும்பமா நாங்க எத்தனை பேர் இருக்கோம்ல, இப்ப எப்படி நாங்க உன்னை தனியா அனுப்புறது? அண்ணி, என்ன உங்க கம்பெனியில் தானே வேலைக்கு சேர்த்துருக்கீங்க. நான் வேணா சிந்துக்கு துணையா போயிட்டு வரட்டுமா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஐயோ, எனக்கு என்னங்க இருக்கு? நீங்க வந்தா சந்தோஷம்தான். வழியில பேச்சு துணைக்கு ஆள் இருக்கும்ல. சரி சிந்து, அப்படின்னா நீயும் ரகுவும் போயிட்டு வந்துருங்க. வண்டி 1 ஹவர்ல வந்துரும்னு சொன்னாரு. ரெசிபி டீடைல்ஸ் எல்லாம் கேட்டாலும் கேட்பாங்க, அதெல்லாம் நீ எடுத்துக்கோ. எடுத்துக்கிறேன் செவந்தி. சரி சிந்து, அப்போ எனக்கு ஃபேக்டரியில கொஞ்சம் வேலை இருக்கு, அதெல்லாம் நான் முடிச்சிடுறேன். நீங்க போயிட்டு ரீச் ஆனதும் எனக்கு கால் பண்ணுங்க. சரி, ஜாக்கிரதை. சரி அண்ணி, நானும் போய் கிளம்பி வரேன். சரி, நீங்க உட்காருங்க சிந்து, நான் வந்துடுறேன். இரு வந்துடுறேன். என்னங்க, தோசை வைக்கட்டுமா? அத்தை உங்களுக்கு? வேண்டாம் வேண்டாம். சரி.